குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விவோவாக இருக்கிறார், திருவள்ளூர் விவோவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. ஒரு மிருகம் ஒரு குட்டி போடுது, ஒரு பறவை ஒரு முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது. குறிப்பிட்ட காலம் அந்த பொரிச்ச குஞ்சுக்கு அந்த பறவை எங்கெங்கேயோ போய் திரிஞ்சு உணவு தேடியத்தை வந்து கூட்டில் இருக்கிற பறவைக்கு ஊட்டுது குஞ்சுக்கு. ஆனால் இந்த பறவை பறக்க முடிஞ்ச உடனே அது ஊட்டுறதை நிறுத்திடுது இல்லையா? அப்போ அந்த பெரிய பறவைக்கு துன்பம் இல்லை, போடா அது பறக்குது அது வாழ்ந்துக்கும் அப்படின்னு அது முடிவு பண்ணிட்டு விட்டுடுச்சு, அதனால அதுக்கு துன்பம் இல்லை. அதே மாதிரி ஒரு மிருகம் ஒரு குட்டி போடுது, ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்குது. அந்த மிருகம் சுயம்பா வாழ முடிஞ்ச உடனே அந்த குட்டி போட்ட மிருகம் விலகி போயிடுது. அப்போ அது சுயம்பா வாழுது. அப்போ குட்டிக்கும் துன்பம் இல்லை, தாய்க்கும் துன்பம் இல்லை. ஆனால் மனிதன் அப்படி இல்லையா, சாவர வரைக்கும் சேர்த்து புடிச்சில அழுவுறான், பாசம் 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 பண்ண அழுவுறானே. அப்போ இவன் அழுகிறதுக்குன்னே பிறந்தவன். அப்போ இவனுடைய மனநிலையை எப்படி உருவாக்கிக்கணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கினான்னா துக்கத்திலிருந்து வெளியே வந்துடுவோம். இந்த துக்கத்திலிருந்து வெளியே வந்தால் உனக்கு ஒரு ஆதரவு வேணும், நீ தனித்து இயங்க முடியாது. இறைவனுடைய ஆதரவை புடி, அது உன்னை வாழ வச்சிடும் துன்பத்திலிருந்து. இந்த உலகத்தில் எதுதான் சாமி நிரந்தரம்? உலகம்தான் நிரந்தரம். எதுவுமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எது நிரந்தரையா? ஒரு பாட்டு ஒண்ணுக்குது தெரியுமா? ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். இருக்குது இல்ல? அப்போ எது ஒன்னாலும் போக வேண்டிய காலம் வரும். ஆனா உலகம் அழியாதது, நிரந்தரமானது. நீ மீது எல்லாம் பொய்யாந்து. ஒரு மரம் செடி கொடி வளர்க்கிற ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு மனிதன் பிறக்கிறான் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒருத்த ஓஹோன்னு வாழறான் குறிப்பிட்ட காலம், ஒருத்த ஏழ்மையில வாழறான் குறிப்பிட்ட காலம், எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம். உலகம் மட்டுமே நிரந்தரமானது, இறைவன் மட்டுமே நிரந்தரமானது. ஒரு நல்லவனுக்கு இறைவன் துணை புரியலாம், கெட்டவனுக்கு இறைவன் துணை புரியலாம். கெட்டவன் யாரு, நல்லவன் யாரு? ஒரு நல்ல செயல் செய்யறவன் ஒருத்தன். நல்ல செயல்னா என்ன செயல்? 4 பேருக்கு உதவுறான்னு வச்சுக்கோங்க, சரி, அவனுக்கு இறைவன் துணை வருது சாஸ்திரம். இன்னைக்கு இருக்கிற மந்திரிங்கெல்லாம் 4 பேருக்கு உதவுறாங்க தெரியுமா? ஆமா சாமி, ஆமா சாமி. அப்போ யார் நல்லவங்க? யார் சாமி நல்லவன்? நீ நினைக்கிற மாதிரி இல்ல கடவுள். அவன் பேரறிவாளன், நம்மள மாதிரி முட்டாள் இல்ல அவன். நீ உடலை பார்த்து இவன் நல்லவன் இவன் கெட்டவன் நீனுங்கிற, அவன் செயலை பார்த்து இவன் நல்லவன் அவன் கெட்டவன் சொல்லுங்கிற. கடவுள் ஆன்மாவை பார்த்து நல்லவன் கெட்டவனை தேர்ந்தெடுக்கிறான். அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு திருடன் போகிறான் கோயிலுக்கு, சாமி இன்னைக்கு திருட போகிற, எந்த துன்பமும் வராமல் திருடுனுறான். கடவுள் சொல்கிறான் நல்லா திருடுப்பா பாப்பான்றான். அவன் செயல் நடக்குதாங்க சார். அப்போ ஒருத்தன் சொல்றான், கடவுளே இந்த தீமையெல்லாம் இருக்கக்கூடாது, நான் நல்லதையே செய்ப்பா நீன்னு சொல்றான். அப்போ உன்னுடைய எண்ணங்கள் எதுவா இருக்குதோ அதுக்கு துணை நிற்கிறான் கடவுள். ஆனா கடவுள் நல்லவன் கெட்டவன் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா கடவுளுடைய படைப்பு உன் உடல் இல்லை, கடவுளுடைய படைப்பு உன் மனம் இல்லை, கடவுளுடைய படைப்பு உன் ஆன்மா. அவன் பெத்த பிள்ளைய அவன் பார்க்கறான் தீமையே இல்லாத பொருள். ஆனா உன் உடல் உன் மனம் இதெல்லாம் உங்க அப்பா அம்மா செய்தது. அவங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நீ நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இருக்கிற. நல்லவன் ஒருத்தங்க இல்லை, கெட்டவன் இங்க ஒருத்தன் இல்லை. பிறக்கும் போது யாரும் நல்லவன் கிடையாது, பிறந்த சாகும் போது யாரும் கெட்டவன் கிடையாது. அதே கோயில்ல ஒரு ராஜ அலங்காரம் ஒன்று நடக்கும் பழனியில். பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரம் ஒன்று நடக்கும், மிகப்பெரிய அரசனா பட்டம் சூட்டி. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நீ எதிர்பார்த்தது கிடைக்கல, அதுக்காக கோமணம் கட்டிக்கின. இப்போ நீ அரசன் மாதிரி, அரசன் மாதிரி. ஏன்னா இங்க நீ ஆண்டியா வந்த, நீ உன்னால ஆண்டியாவும் இருக்க முடியும், அரசனாவும் இருக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு வரும்போது அதுக்கான விஷயங்கள் உனக்கு தரப்படும். அப்ப நீ அதுல இருந்துக்கலாம். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுன்றதுக்காக மட்டுமே இந்த 2 விஷயத்தையும் வச்சு ஆண்டியாவும் அரசனாவும் பழனியில முருகர் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அதான் காரணம். வாய்ப்பு வரும்போது ஆண்டி ஆயிடலாம், மறுபடியும் வாய்ப்பு கிடைக்குமா அரசனாவும் ஆகலாம்.
இதுல எதுவும் மாற்று கருத்து கிடையாது. யாருக்கும் எதுவும் கிடைக்காம போவாது. இன்னைக்கு ஆண்டியா இருக்கிறவன் நாளைக்கு அரசன் ஆவான், நாளைக்கு அரசனா இருக்கிறவன் ஆண்டியாவும் வருவான். அதை உணர்த்ததான் அந்த ஐயா ராமாயணத்துல வால்மீகி வந்த ஒரு காட்டாள காட்டுல அவரு வந்து ஒரு ராமாயணமே எழுதினாரு. ஆமா, அதே மாதிரி அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் எழுதினாரு. ஆமா. இவருக்கு இந்த சக்தி கிடைக்க காரணம் அந்த தவ சக்தியா அவங்க பண்ண அந்த தவம். என்ன தவம் பண்ணாங்க அந்த 2 பேருமே? என்ன தவம் பண்ணாங்க? ஒரு தவமும் பண்ணலையே. வால்மீகி மிகப்பெரிய கொள்ளக்காரன், வழிப்பறி கொள்ள. அவரு வந்து இப்போ அந்த பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் வீக்குன்னு சொல்லுவாங்க அருணகிரிநாதர். ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. அது ஒரு கதைக்காக தொகுத்து வச்சு அதெல்லாம் வந்து பெரிய பாவத்தில் போய் சேர்ந்துடும். அதனால் அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு எழுதி வச்சாங்களே தவிர அவர் அந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக்கானவர். அவங்க அந்த விலை மாதர்களையே தேடி போய் ரொம்ப இது பண்ணவர் அப்படின்ற மாதிரி அந்த கதையில் வருது. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஒரு ஞானிக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வராது. சரி, எப்படியோ இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஏன் அவங்களுக்கு மட்டும் கொடுத்தாரு? அருணகிரிநாதர் வந்தா அவர் மலை மேல இருந்து கோபுரத்துலேருந்து விடும்போது அவரை பிடிச்சி தாங்கி பிடிக்கிறது ஏன்? நீயும் நானும் கோபுரத்தில் போய் விழுந்தா வந்து பிடிப்பாரா? முருகரை பிடிக்க மாட்டார். இப்போ சாவிடான்னு விட்டுருவார். என்ன காரணம் அப்படின்னா, பல பிறவிகளை கடந்து வந்த ஞானிகள், அவங்களோட அறிவாற்றல் வேணும். அவங்களோட அறிவாற்றலை தூண்டி வெளியே எடுக்கணும். ஒன்றும் இல்லாத காலி பெருங்காய டப்பா இருக்கு. காலி டப்பா, பெருங்காய டப்பா. ஆனால் ஒன்றும் பெருங்காயமே கிடையாது. ஆனால் காலி பெருங்காய டப்பா. அப்போ என்ன அர்த்தம்? டப்பா திறந்தோன்னே உனக்கு பெருங்காய வாசனை வருமா வராதா? அது மாதிரி ஒன்றும் இல்லாத காலி பெருங்காய டப்பா தான் நம்ம அருணகிரிநாதரும் சரி, நம்ம வால்மீகியும் சரி. அவரு போன பிறவியில் பெருங்காய டப்பாவாக இருந்திருக்காரு. அதோட வாசனை இன்னைக்கு கண்டுபிடிச்சி இது பெருங்காய டப்பா, மறுபடியும் பெருங்காயத்துக்கு தான் உதவும். இந்த பெருங்காயம்ன்றது என்ன அப்படின்னா, பெரிய வெங்காயம். வெங்காயத்தை உரிக்க ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, வெங்காயத்தை உரிக்க வெறும் தோலாக வந்துக்கிட்டே இருக்கு. கடைசியாக பார்த்தா ஒன்றுமே இருக்காது இல்லையா? வெங்காயத்துக்குள்ள என்ன இருக்கு? ஒன்றுமே இருக்காது. அதனால தான் பெருங்காயம். இந்த உடலும் அப்படிதான் பெருங்காயம். அதனால தான் பெரிய வெங்காயம்னோ. காரணம்னா வெங்காயத்தை உரிச்சா ஒன்றும் இல்லை, இந்த பெருங்காயம் போனாலும் ஒன்றும் இல்லை. இது உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் பொருள். அதுதான் அரிய பொருள். இந்த பெருங்காயம் ஒன்றும் பொருள் கிடையாது. இது அழியக்கூடிய பொருள். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருள் உருப்பொருள். உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன், உடம்பினை முன்னம் இடுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன். உடம்பினை உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினையான் ஓம்புகின்றேன். அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த உருப்பொருளுக்கு தான் மரியாதையை தவிர இந்த உடலுக்கே மரியாதை இல்லை. அது மாதிரி அவங்க பெரிய அளவில் இருந்து கடைசி என்னன்னா பெருங்காய டப்பா மாதிரி அந்த ஸ்மெல்லில் வெளியே வராங்க. அப்போது இது பெரிய வெங்காயம் இருந்த டப்பா. இதுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கணும். கொடுத்தா இந்த வெங்காயன்ற அந்த பெருங்காய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த பெருங்காய வேலையை செய்யறதுக்கான ஆற்றலை இறைவன் தடுத்து ஆட்கொண்டு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? தன்னோட நாக்கை நீட்ட சொல்லி அவர் அப்பயே சொல்கிறார், என்னை பற்றி பாடுன்றார். ஐயா எனக்கு என்ன தெரியும், முத்தா பாடுன்றார். முத்தா பாட முத்தாய்த்தாரு பற்றி திருநகை பாட ஆரம்பித்தார். நாக்கில் வேல் வச்சு எழுதினாரு, பாட ஆரம்பித்தார். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை